இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்டி அட்மிஷனுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணுறதுக்கான டேட் என்ன, அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது சம்மந்தமாக ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன என்பதை பற்றி பார்த்துவிட்டு இது சம்பந்தமான விவரங்களை முழுமையாக பார்க்கலாம். இதுதான் தற்போது வெளியான முக்கிய அப்டேட். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் ஆர்டின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடு மாணவர் சேர்க்கை 2026 2027 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்ததாக முக்கிய தகவல் சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு விண்ணப்ப தொடக்கம் நாள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20 சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் மே 18. யாரெல்லாம் விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினர், ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா 2 லட்சத்திற்கு குறைவாக இருக்கணும், வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சலுகைகள் பார்த்தீங்கன்னா எல்கேஜி அல்லது 1ஆம் வகுப்பில் சேரும் மாணவர்கள் 8ஆம் வகுப்பு வரை கட்டணமே இல்லாமல் இலவசமாக படிக்கலாம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பள்ளிகள் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் உள்ள 7000க்கும் மேற்பட்ட தனியார் நர்சரி, பிரைமரி, மெட்ரிக், ஐசிஎஸ்சி மற்றும் சிபிஎஸ்சி பள்ளிகள் இதற்கான அட்மிஷன் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா rd.tnschools.go.in வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா தங்கள் இருப்பிடத்திற்கு அருகே உள்ள அதிகபட்சம் 5 பள்ளிகளில் விண்ணப்பிக்க முடியும். நிர்ணயிக்கப்பட்ட இடங்களை விட அதிக விண்ணப்பங்கள் வரும் பட்சத்தில் குலுக்கல் முறையில் மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் இது பற்றிய விரிவான விவரங்களை பற்றி பார்க்கலாம். 2026-2027 கல்வியாண்டிற்கான தமிழகத்தின் தனியார் பள்ளிகளில் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் ஆர்டிஇ 25% இடஒதுக்கீடு மாணவர் சேர்க்கை பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20 2026 முதல் மே 18 2026 வரை நடைபெற உள்ளது. இந்த திட்டம் பொருளாதாரத்தில் நடுவடைந்த பிரிவினரின் குழந்தைகள் எல்கேஜி அல்லது 1ஆம் வகுப்பில் தனியார் பள்ளிகளில் சேர வழிவகை செய்கிறது. இதற்கான விண்ணப்பம் தொடக்கம் நாள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20 2026. விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி மே 18 2026. இதற்கு எங்கே போய் விண்ணப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசின் ஆர்டிஇ போர்ட்டலில் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. emis.tn.tnschools.gov.in வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணலாம். தகுதி பார்த்தீங்கன்னா 25% இடஒதுக்கீடு தனியார் பள்ளிகளில் எல்கேஜி அல்லது 1ஆம் வகுப்பிற்கு பொருந்தும். பொருளாதார தகுதி பார்த்தீங்கன்னா ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும். வயது வரம்பு எல்கேஜிக்கு 3 முதல் 4 வயதுக்குள், 1ஆம் வகுப்பிற்கு 5 முதல் 6 வயதுக்குள் இருக்க வேண்டும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தையின் பிறப்பு சான்றிதழ், ஆதார் அட்டை பெற்றோர்தும் வேணும், குழந்தைகளதும் வேணும், வருமான சான்று, இது பின்தங்கிய பிரிவினருக்கு தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சாதி சான்று, அடுத்ததாக முகவரி சான்று, புகைப்படமும் தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. இதுதான் தேவையான ஆவணங்கள். அடுத்ததாக இது சம்மந்தமாக அஃபிஷியலாகவே செய்தி வெளியிட்டிருந்தாங்க. அதில் என்ன விவரங்கள் உள்ளது, அதில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் வெளியான அஃபிஷியல் அப்டேட். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணுறது rd.tnschools.go.in வெப்சைட் மூலமாக 24/2026 18/5/2026 வரைக்கும் வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அந்தந்த பள்ளிகளில் விண்ணப்பங்கள் ஏதேனும் பெறப்பட்டால் சார்ந்த பெற்றோர்களுக்கு ஒப்புகை சீட்டு வழங்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்களை பள்ளியிலேயோ இணைய வழியில் பதிவேற்றம் செய்யலாம் அல்லது அருகில் உள்ள மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அல்லது மாவட்ட கல்வி அலுவலர், தனியார் பள்ளிகள், மாவட்ட கல்வி அலுவலர், வட்டார கல்வி அலுவலர் ஆகிய அலுவலகங்களில் பெற்று இணைய வழியில் பதிவேற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த இடத்துலலாம் போய் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா டேரெக்டாக அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக டேபிள் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பள்ளியும் தொடக்க நிலை வகுப்பு மற்றும் மாணவர் சேர்க்கை கொள்ளளவு குறித்த விவரங்களை தயாரிக்க வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா 2/4/2026, 18/1/2011 தேதியிட்ட பள்ளிக்கல்வித்துறையின் அரசாணைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் முதன்மை கல்வியரிடம் பள்ளிகள் ஒப்படைக்க வேண்டிய நாள். இந்த விவரங்கள்லாம் 6/4/2026 பள்ளிகள் ஒப்படைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. 25% இடஒதுக்கீட்டுக்கான மாணவர் சேர்க்கைக்கான இடங்கள் பள்ளி அறிவிப்பு பலகையில் காட்சிப்படுத்துவதோடு பள்ளிக்கல்வித்துறையின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா 7/4/2026 சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்கூலில் எவ்வளோ
சீட்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சேர்க்கைக்காக ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா 20/4/2026 18/5/2026 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். தகுதியற்ற விண்ணப்பதாரர்கள் பெயர்கள் எப்போது வெளியிடப்படும்னா 20/5/2026 5 மணிக்கு வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களின் பெயர்கள் விண்ணப்ப எண்ணுடன் 22/5/2026 அன்று வெளியிடப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. படிவம் 5 குறிப்பிட்டுள்ளபடி மாணவர் சேர்க்கை செயல்முறை நிறைவடைந்த பிறகு பள்ளியானது சம்பந்தப்பட்ட மாவட்ட அளவிலான அதிகாரியிடம் அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டிய நாள் 29/5/2026 சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதான் ஆர்டி சம்பந்தமாக இல்லைனா முக்கிய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள்.